சுப்பிரமணியபுரம். நீங்க முருகர் சித்தர் சமாதியை தவிர நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேனே. நாங்க மறுத்து பேசாம செய்வேனே. நானே அந்த சமாதிக்கு போறேன். இந்த சாவியை நானே எடுத்துட்டு வரேன். பாண்டியா, நமஸ்காரம். வணக்கம். நல்லா இருக்கல? இருக்க. ராகவ் போய் பார்க்க முடியலங்கிற சங்கடத்துல இருக்க நீ. உன் மனசு ஒரு நிலையில இல்லம்மா. நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்க கார்த்திகா. சாரி அத்தை, நீங்க சொல்றதுதான் உண்மை. ராகவ் சார போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைதான். அப்பா செல்வியோட அம்மா கிட்ட பேசினதை பார்த்துட்டு என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். உன் மனச நீ மாத்திக்கிட்டேன்னு சொன்னது சும்மா ஒரு வார்த்தைக்காக தான். ஆனா நீ கண்ணீர் விடுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. என்ன அழுதும் எதுவும் ஆக போறது இல்லையே அத்தை. அப்பா ராமநாதன் சார தன்னோட ஜென்ம எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? புரியாம பேசாத கார்த்திகா. ராகவ் பார்க்க போறேன்னு நீ சொன்னதும் முதல்ல மறுத்த அண்ணன், அப்புறம் உன்னை போய் பார்த்துட்டு வர சொன்னாருல்ல. அப்பா ராமநாதனை ஜென்ம விரோதியா தான் நினைச்சிட்டு இருந்தாரு. உன்னோட நிலைமைய பார்த்து உன் மேல உள்ள பாசத்தினால சென்னைக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. இங்க பாரு கார்த்திகா, இங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ராகவ் போய் நீ பார்த்துட்டு வந்தா அண்ணன் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. உன் மேல கோவப்படவும் மாட்டாரு. இல்ல அத்தை, என்ன இருந்தாலும் இங்க பாரு கார்த்திகா, நீ எதுவும் சொல்லாத. நீ முதல்ல போய் ராகவ் பார்த்துட்டு வா. போமா. சரிங்க அத்தை. ஐயா, இந்தாங்க காஃபி. ஐயா, என்ன யோசிக்கிறேன்? இந்த சுப்பிரமணியபுரத்துக்கு வரக்கூடாதுன்னு வைராக்கியத்தோட இருந்த என்னையே புரட்டி போட்டு இங்க வர வச்சிருச்சு. அதான் ஐயா விதிங்கிறது. நம்ம கார்ல இந்த ஊருக்கு வந்தப்போ அந்த சாமியார் மாதிரி இருந்தவர் சொன்னதை கவனிச்சேள? விதியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா ஐயா? அவர் சொன்ன அத்தனை வார்த்தையும் என் மனசுல பதிஞ்சிருச்சு. அவர் சொன்னதுக்கும் என் வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தோணுது. முதலாளி, உங்களை கம்பு சித்தர் பார்த்தாரா? கருப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு கருப்பா கையில ஒரு கம்பு வச்சிருந்தாரா? ஓ, அவர் தான் கம்பு சித்தரா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அவரை நேர்ல பாக்குறேன். அவரு வேற யாரும் இல்ல முதலாளி. நம்ம ஊர் முருகன் கோயில் பக்கத்துல ஜீவசமாதி ஆயிருந்தாரே முருக சித்தர். அந்த முருக சித்தரோட சிஷ்யன் தான் இந்த கம்பு சித்தர். என்னோட வாழ்க்கையில நடந்த மோசமான சம்பவத்தால இந்த ஊரையும் மறந்துட்டேன். இந்த ஊர்ல ஜீவசமாதியான முருக சித்தரையும் மறந்துட்டேன். முதலாளி, நம்ம சின்னையாவை அந்த முருக சித்தரோட சமாதிக்கு கூட்டிட்டு போய் நம்ம மனசுல இருக்கிற குறையெல்லாம் அவருடைய காலடியில இறக்கி வச்சுட்டா கண்டிப்பா நம்ம சின்னையா நல்லபடியா குணமாயிடுவாரு. கண்டிப்பா முருக சித்தர் சமாதிக்கு ராகவ கூட்டிட்டு போவோம். மாமி, நம்ம ராகவங்க? நம்ம சின்னையா வெளியில கார்டன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருயா. அந்த பட்டணத்து பொண்ணு தான் அவருக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. நான் வேணா நம்ம சின்னையாவை கூப்பிட்டுங்களா? வேண்டாம். வெரி குட். ராகவ் சார், ராகவ் சார்,
ராகவ் சார் ஒரு இடத்துல நின்னு சாப்பிடுங்களேன். நான் அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன், இப்படிதான் சாப்பிடுவேன். ராகவ் சார் ஓகே 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 ராகவ் சார் ப்ளீஸ் 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 இங்க பாருங்க, குட் வாயில ஒரு வாய் வெரி குட். ராகவ் சார் ப்ளீஸ். ராகவ் சார் ப்ளீஸ். ராகவ் சார் ப்ளீஸ் நில்லுங்க, என்னால உங்க பின்னாடி ஓட முடியல. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. ஓகே 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 ராகவ் சார் ராகவ் சார் ராகவ் சார் ஏமா ஏமா இவ யாரு? ராகவ் சார் நீ யாரு? நீ யாரு? யாரு? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஓகே ஓகே சார் சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன தெரியலையா? நான் தான் கார்த்திகா. எனக்கு கார்த்திகாவையும் தெரியாது, கத்திரிக்காவையும் தெரியாது. சார் நான் உங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தவ சார். நானே வேலை இல்லாம இருக்கேன், இவ என் ஆபீஸ்ல வேலை. பாட்டுக்கோ பாட்டுக்கோ. ஒரே ஒரு வாய் ஊத்திக்க போறீங்க. இப்போ தெரியுது நீ யாருன்னு. எனக்கு தெரியும் இவ யாருன்னு, எனக்கு தெரியும். நீ நீ ராகவ் சார் என்னாச்சு? எனக்கு தெரியும். நீ 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 அந்த பாஸோட ஆள் தானே? நீ அந்த பாஸோட ஆள் தானே? நீ அந்த பாஸோட ஆள் தானே? எனக்கு தெரியும். சார் அவன் தான் உங்களை கிட்னாப் பண்ணுவேன், நான் தான் உங்களை காப்பாத்த முயற்சி பண்ணுவேன். நீ போய் சொல்ற, நீ நீ போய் சொல்ற. நீ அந்த பாஸோட ஆள் தான், நீ அந்த பாஸோட ஆள் தான், எனக்கு தெரியும். கார்த்திகா, பாஸோட ஆள் தான். கார்த்திகா. சார் வேணாம் வேணாம். கார்த்திகா, நீ எப்போ வந்த? இப்பதான் மாமி வந்த. மாமி, கார்த்திகா கிட்ட பேசுறத பார்த்தா ராமநாதன் சார் திட்டுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டார், நீ பேசாம இரு. நான் சொல்றது கேளுங்க மாமி. இவ ராமநாதன் சாரோட 10 கோடி ரூபாயை திருடிட்டான்னு ராமநாதன் சார் இந்த கார்த்திகா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை யார் எடுத்ததுன்னு ஒரு நாள் தெரியதான் போகுது. அப்ப நீ மட்டும் இல்ல, அப்ப ராமநாதன் சாரும் என்ன புரிஞ்சுப்பாரு. நான் உன்னை எப்பவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏமா ராகவ கூட்டு உள்ள போ. நான் உள்ள போட்டுமா? போ உள்ள போ. ராகவ் சார்,
எங்க வந்த? சார் ராகவ் சார பார்க்கலான்னு வந்தேன் சார். வாங்க நீங்க உள்ள போங்க, நான் வரேன். வரணும். குட் பாய். என் பையனை பார்க்க வந்தியா இல்ல 10 கோடி ரூபாய் திருடிட்டு போன மாதிரி இங்க ஏதாவது பணம் இருந்தா அதை சுட்டிட்டு போலான்னு வந்தியா? சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் பணத்தை திருடல, உங்க வீட்டுக்குள்ளதான் வச்சேன். மறுபடியும் போய் சொன்ன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கோவப்படாம கொஞ்சம் அமைதியா பேசுங்கோ. பாவம் ஐயாவ நம்ம ராகவ தம்பியை பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கா. மாமி போதும், அவளுக்கு வக்காலத்து வாங்கினது போதும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பா, உன் நிழல் கூட நாங்க இருக்கிற இடத்துல படக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? இதான் உன்னை பார்க்கறது கடைசி தடவையா இருக்கணும். மரியாதையை ஓடி போயிரு. போன்னு சொல்றல. இது வாத்தியாரோட பொண்ணாச்சு. நம்ம ஐயாவோட கம்பெனியில் தானே வேலை பார்க்குறதா சொன்னாங்க. இங்கே எதுக்கு வந்துட்டு போகுது? என்னவா இருக்கும்? சேகர், இந்த இடத்த பாரு. இந்த இடத்த தாண்டி தான் நிஜந்தன் சார் போயிருக்காரு. இந்த ஸ்பாட்ல தான் அவருக்கு ஏதோ ஆயிருக்கு. அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்பாட்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா நாம அந்த ஸ்பாட்டுக்கு போனா தானே தெரியும். கரெக்ட், நீ சொல்றது 100% கரெக்ட். எப்ப போலான்னு சொல்லு, அப்ப கிளம்பிடலாம். சேகர், இப்பவே அந்த ஸ்பாட்டுக்கு போலாமா? என்ன சந்தியா, திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? இந்த பார், நீ பாக்குற இடத்துக்கு அப்படி சர்வசாதமா போக முடியாது. அப்புறம் நிஜந்தன் சார் எப்படி போனாரு? அந்த இடத்துக்கு போனதுனால தானே அவருக்கு பிரச்சனையே. அந்த இடத்துக்கு போனதுனால இல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்ததுனால. சரி, அந்த ஏதோ ஒண்ணு நம்ம போகும்போது நம்மளுக்கு நடந்துச்சுன்னா? டேய், கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டியா? அந்த இடத்துக்கு போய் நம்ம கேர்ஃபுல்லா நடந்துக்கிட்டா நமக்கு என்ன ஆக போகுது? என் கூட வரியா இல்லையா அத மட்டும் சொல்லு. நீ வரலனாலும் நான் போய் தான் ஆகணும், அது என் டியூட்டி. சரி, போலாம். அண்ணே, நீங்க சொல்றது என்னால் நம்பவே முடியலண்ணே. ஒருவேளை காலாங்காத்தால பெட் காப்பிக்கு பதிலா ஏதாவது விஸ்கி குடிச்சிட்டீங்களா? டேய், நானே குழப்பத்தில் இருக்கேன், நீ வேற கோவப்படுத்தாத. இந்த சினிமாலாம் டபுள் ஆக்ஷன் வருவாங்க பார்த்தீங்களா? ஒருத்தன் சாதுவாக இருப்பான், இன்னொருத்தன் ரொம்ப கோவக்காரனாக இருப்பான். இந்த சாதுவாக இருக்கவனை ரவுடிங்கெல்லாம் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதே கோவக்காரன் வரும்போது அவனை சாதுன்னு நினச்சி அவனையே அடிப்பாங்க. ஆனால் அந்த கோவக்காரன் என்ன பண்ணுவான்? ரவுடிங்களை போட்டு புரட்டி எடுத்துருவான். இந்த ரவுடிங்கெல்லாம் பயந்து போய் ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்குண்ணே நீங்கள் சொல்கிறதுலாம். டேய், நீ சொல்கிற மாதிரி தான்டா அந்த குருக்குழு நடந்துக்கிட்டான். அண்ணே, சினிமாவில் தானே டபுள் ரோல் வரும், நிஜ வாழ்க்கையில் எப்படின்னே வரும்? அதான்டா எனக்கும் புரியல. சமாதியிலேருந்து இந்த சாவி எடுத்து கொடுத்த குருக்கள் எனக்கே அட்வைஸ் பண்ணி மரியாதைலாம் பேசினான். ஆனால் நான் கோயிலுக்கு வெளியில் இருந்தப்போ என்கிட்ட பேசின அதே குருக்கள் அன்பா மரியாதை கொடுத்து பேசினாடா. ஓ, சமாதியில் இருந்த சாவியை நான் எடுத்துகிட்டு வந்தது உண்மைன்னா நான் பார்த்த அந்த 2 குருக்களும் உண்மை தானே? அண்ணே, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அண்ணே, இது உங்களோட குழப்பம் மட்டும் இல்லை. இந்த சாவியை வச்சு எதை தேட போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கானே.
நீங்க தேடுறது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல அது உங்களுக்கு கிடைக்க என்ன வழின்ட்டு பார்த்து அவன் அந்த பொருளை எடுத்து கொடுத்துருவானே. யார் அது? அண்ணே, எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒரு நம்பூதிரி இருக்காரு. டேய், ஏற்கனவே நம்பூதிரின்னு சொல்லி ஒருத்தன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான். இன்னொரு முறை நான் ஏமாற தயாரா இல்லை. அண்ணே, நான் சொல்ற நம்பூதிரி மந்திர தந்திரத்துக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளு. இருக்கிறத இல்லாம ஆக்கிடுவாரு, இல்லைன்னு நினைக்கிறத நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. அவரால் முடியாது எதுவுமே இல்லைண்ணே. பெரிய பெரிய விஐபிங்களாம் அவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, எப்பவும் பணத்தை இது வரைக்கும் யார் முன்னாடி வாங்கினதில்லை. நாம நினைச்ச காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பணமே கை நீட்டி வாங்குவாரு. சரிடா, நீ சொல்ற ஆளை வர சொல்லு. சரிண்ணே. கார்த்திகா, என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. செய்யாத தப்புக்கு தான் அவமானத்துக்கு மேல அவமானம். அந்த ராமநாதன் சாரோட 10 கோடிய நீதான் எடுத்துக்கிட்டேன்னு ராமநாதன் சார் உன்னையும் அப்பாவையும் திட்டினாரே, அத இன்னும் நினைச்சுட்டு இருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லவன்னு அந்த ராமநாதன் புரிஞ்சு பாரு. அது மட்டும் இல்ல அக்ஷயா, இன்னைக்கும் எனக்கு நடந்த அவமானத்தை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கா? இன்னைக்கு என்ன உனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு? நான் ராகவ் சாரை பார்க்க அவர் வீட்டுக்கு. காணாம போன ராகவ் சார் வீட்டுக்கு வந்துட்டாரா? வந்துட்டாரு. அவர் இப்ப நம்ம ஊருக்கு வந்து அவரோட பூர்வீக வீட்டுல தங்கி இருக்காரு. ராகவ் சார் மட்டும் வந்திருக்காரா, இல்ல கூட வேற யாரும் வந்திருக்காளா? அவரோட ராமநாதன் சார், மாமி, ஹேமா எல்லாரும் வந்திருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதன் சார் நம்ம ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனதா அப்பா சொன்னாரே, இப்போ எப்படி அவர் வந்தாரு? ராகவ் சார் மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரு நல்லதானே இருந்தாரு? நல்லாதான் இருந்தாரு. ராகவ் சாரை கிட்னாப் பண்ணப்போ அந்த பாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நானும் ராகவ் சாரும் மதிமயக்கான் காட்டுக்குள்ள போயிட்டோம். அங்கதான் அந்த சுனே நீர் குடிச்சதுனாலதான் ராகவ் சாருக்கு மனநல பாதிச்சிடுச்சு. ராகவ் சார் குணமாகணும்னு ஜோசியர் சொன்னதுனால வேற வழி இல்லாம ராமநாதன் சார் தான் சொந்த ஊரான நம்ம சுப்பிரமணியபுரத்துக்கே வந்துட்டாரு. மனநல பாதிக்கப்பட்டிருக்க ராகவ் சார் இப்ப எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்க ராமநாதன் சாரோட பூர்வீக வீட்டுக்கு போனேன். ராகவ் சார், நீ யாரு? உன் நிழல் கூட நாங்க இருக்கிற இடத்துல படக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? இதான் உன்னை பார்க்கறது கடைசி தடவையா இருக்கணும். மரியாதையை ஓடி போயிரு. என்னால எதுவுமே பேச முடியல. ராமநாதன் சார் என்ன அடிச்சிருந்தா கூட நான் அதை சாதாரணமா தான் எடுத்திருப்பேன். ஆனா என்ன திருடின்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அப்படின்னா நீ ராகவ் சாரை பார்க்கவே இல்லையா? பார்த்தேன், பேசினேன். ஆனா அவருக்கு தான் என்ன அடையாளம் தெரியல. எப்படி இருந்தவரு இப்போ ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. அவரு நல்லபடியா குணமானாதான் நான் திருடி இல்ல நல்லவன்னு ராமநாதன் சாருக்கு புரிய வைக்க முடியும். என் வாழ்க்கையே ராகவ் சார் குணமாகறதுல தான் இருக்கு. முருக சித்தரை வேண்டிக்கிட்டு அவரோட சமாதிக்கு முன்னாடி நான் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். எனக்கு அவர்தான் நல்ல வழி காட்டணும். கார்த்திகா, நீ சொல்ற மாதிரி இவ்வளவு கடினமான வழிபாடுகள் எல்லாம் முருகசித்தர் விரும்ப மாட்டாருமா. நீ நினைச்சது நடக்கணும்னா
நடுபழனி முருகனுக்கு. நடுப்பழனி முருகனா? ஆமாமா, நடுபழனி முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்மா. நீ விரதம் இருந்து பால் காவடி எடுத்து நடுபழனி கோயிலுக்கு போய் என்ன வேணுமோ அதை வேண்டிண்டு நடுபழனி முருகனுக்கு பாலாபிஷேகத்தை பண்ணி அந்த பாலை கொண்டு வந்து நீ சொன்னியே ராகவ், அவன் ராமநாதன் பையன் தானே, அவனுக்கு கொடுத்து குடிக்க வச்சேன்னா கண்டிப்பா அந்த பையன் குணம் ஆயிடுவாம்மா. ராமநாதன் அவர் பையனை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்ததை கேள்விப்பட்டேன். நீ ராமநாத குடும்பத்துக்கு நல்லதே நினைக்கிற, ஆனா அந்த ராமநாதன் ஒன்ன தப்பா நினைக்கிறார். ராமநாதன் சார் ரொம்ப நல்லவர் தான். சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ என்ன அவரை தப்பா நினைக்க வச்சிருச்சு. கவலைப்படாதம்மா, நீ சொன்ன மாதிரியே அந்த ராமநாதன் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல சந்தர்ப்பம். மனமுறையை வேண்டி நீ விரதத்தை ஆரம்பி. சரி, நான் இன்னைக்கே நடுப்பழனி முருகனுக்கு விரதத்தை ஆரம்பிக்கிறேன். நல்லதுமா, நான் வரேன். சௌக்கியமா இருமா. யார் இது? ராகவ் சார், விடு என்ன. மாமி, ராமநாதன் சார், பாருங்களே மாமி. வீடு, நிலம், தோட்டம், துறவு எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரே ஒரு போன்ல நான் திரும்ப வரேன்னு சொல்லி என் ஒட்டுமொத்த பேராசைக்கும் வெடிய வச்சு என்ன ஆட்டங்கான வச்சுட்டான்.